नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्च्यम् स्वम् श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायाम् स्रजनिगलितम् या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमिदम् भूय एवास्तु भूयः अन्नवयल पुदुवै आण्डाळरङ्गर्क्कु पन्नु तिरुप्पाவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு.
சூடிக் கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள் 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள். அதிலே இப்பாசுரத்தினாலே மாமான் மகளே என்கிற பெண் பிள்ளையை எழுப்புகிறாள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமலத் துயரனமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். தூமணி மாடத்து தூய்மையான இரத்தினங்கள் இழைக்கப் பெற்றிருக்கக்கூடிய மாடங்கள், அந்த மாடங்கள் முழுக்க சுற்றும் விளக்கெரிய, விளக்கானது நன்றாக எரிகிறது, நன்றாக நறுமணமானது கமழ்கிறது. தூபம் கமல துயிலணை மேல் கண் வளரும். அவ படுத்துருக்கக்கூடிய படுக்கை, அந்த படுக்கை கிட்ட வந்து நான் தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிற சங்கல்பத்தோட யார் வந்தாலும் அவ தொட்ட உடனே தூக்கம் வந்துருமா. அதனால தூக்கத்தை உறங்கச் செய்யக்கூடிய அணை. துயிலணை மேல் கண் வளரும், கண் வளரும், நன்றாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவளே மாமான் மகளே. ஆண்டாளுக்கு உறவாம் அந்த பெண்ணு. அதனால மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மணிக்கதவம், அந்த கதவனுடைய தாள்களை திறப்பாய். மாமீர் அவளை எழுப்பீரோ. இவ பக்கத்துல இந்த படுத்து உறங்கக்கூடிய பெண்ணனுடைய தாயார் உட்கார்ந்துருக்காளாம். அதனால அவளை பார்த்து மாமீர் அவளை எழுப்பீரோ. அவதான் எழுந்திருக்கலன்னா நீங்களாவது அவளை எழுப்பி விடலாமே, அதுவும் செய்யாம அப்படியே உட்கார்ந்துருக்கீளே. மாமீர் அவளை எழுப்பீரோ. உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. உன் பெண்ணு ஊமையோ அப்படின்னு கேட்குறா. ஏன்னா நாங்கள் இங்கேருந்து கூட்டுண்டே இருக்கோம். அவ வரேன், இதோ வந்துடுறேன், 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், ஒரு 2 நிமிஷம் இருங்கோ வந்துடுறேன், ஏதாவது ஒன்று சொல்லணுமே, ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே படுத்துருக்காளே. ஊமையோ அன்றி செவிடோ. அன்றி செவிடோ இல்லை, நாங்கள் சொல்கிற வார்த்தை காதிலேயே விழலையோ, காதிலே செவியிலே துளையில்லையோ. செவிடோ அனந்தலோ. அனந்தலோ அப்படின்னா கண்ணனோட இரவு பொழுது முழுக்க இருந்துட்டு இப்போ அதனால உறங்கி கொண்டிருக்கிறாளோ. அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. மந்திரப்பட்டாளோ யாராவது மந்திரம் போட்டு அம்மான் பொடி தூவினாருண்டோ அப்படின்னு தெரிவிக்கிறா. ஒரு பொடியை வச்சுருப்பா. சிறு குழந்தைகளை யாராவது தூக்கிட்டு போகணும்னா அவ ஒரு பொடி வச்சுட்டு அந்த பொடியை அந்த குழந்தை மேலே தூக்கி அப்படியே வீசிடுவாளாம். அது முகத்தில் பட்டுடுத்துன்னா யார் வீசினாரோ அவளை பார்த்து மாமா 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 அப்படின்னு அந்த குழந்தை அவர் பின்னாடியே போயிடுமா. யாரும் இல்லாத இடம் வரைக்கும் அப்படியே கூட்டிட்டு போய் அந்த குழந்தையை தூக்கி தானும் அபகரித்து சென்று விடுவார்களாம். அப்படி உன்னுடைய முகத்தில் யாராவது அம்மான் பொடி தூவி விட்டார்களோ, மந்திரப்பட்டாலோ, யாராவது காவல் ஏமப்பட்டாலோ, யாராவது காவலுக்கு இருக்காளா, இவாளோட பேசக்கூடாது, வெளியில செல்லக்கூடாதுன்னு யாராவது காவலுக்கு இருக்காளா, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன். மாமாயன் ஆச்சரிய பூதனாக இருக்கக்கூடியவன். மாமாயன் மாதவன் நாச்சியாரோடு கூடியிருக்கக்கூடிய பகவான். நாச்சியாருக்கு வல்லபனாக இருக்கக்கூடிய பகவான். மா அப்படின்னா பெரிய பிராட்டியார். மாயா அப்படின்னா பெரிய பிராட்டியாருக்கு. மாயா தவஹ. தவஹ மாயா தவஹ மாதவஹ. பெரிய பிராட்டியாருக்கு கணவனாக இருக்கக்கூடியவன். திருமகள் கேள்வன் அப்படின்னு அர்த்தம். மாமாயன் மாதவன் வைகுந்தன். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பகவான். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நவின்று. மாமாயன் என்று, மாதவன் என்று, வைகுந்தன் என்று அப்படி சொல்லணுமா. மாமாயன் அப்படின்னா சுலபனாக இருக்கக்கூடியவன். மாதவன் அப்படின்னா நாச்சியார் கேள்வனாக இருக்கக்கூடியவன். வைகுந்தன் அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவன். அப்ப எளிமை அப்படின்னு சொல்லி பகவானுடைய திருநாமம் எளிமைக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாத்தையும் சொல்லணுமா. அடுத்து நாச்சியாரோட கூட இருக்கக்கூடியவன், அதுக்காக ஒரு 1000 திருநாமத்தை சொல்லணுமா. பகவானுக்கு இருக்கக்கூடிய மேன்மை, அவனுக்கு இருக்கக்கூடிய உயர்த்தி, அவனுக்கு இருக்கக்கூடிய பரத்வம், இதெல்லாத்தையும் ஒரு 1000 திருநாமத்தால் சொல்லணுமா. அதனால எளிமைக்காக ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம், மாயாதவனான திருமகள் கேள்வனுக்காக ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம், அடுத்து வைகுந்தநாதனுக்காக ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமமா. அதனால மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்னு. பகவானுடைய ஒரு திருநாமத்தை சொல்லக்கூடாது, பல திருநாமத்தையும் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். அப்படி இருக்கக்கூடிய கண்ணனோடு நாமும் சேர வேணும். அதனால வந்து சேருவாய் என்ன இப்பாசுரத்தினாலே மாமான் மகளே
என்கிற பெண்ணை எழுப்புகிறாள். திருவாய்ப்பாடியில் ஆண்டாளுக்கு உறவு இருக்கான். எங்கே தெரிகிறது? மாமான் மகளே அப்படின்னா ஆண்டாளுக்கு மாமா அங்கே இருக்காளாம். அந்த மாமாவனுடைய பெண்ணா. ஆண்டாளுக்கு மாமா அங்கே இருக்கான்னு எப்படி தெரிகிறது அப்படின்னா, ஆண்டாள் திருப்பாவை மட்டுமல்லாமல் நாச்சியார் திருமொழி என்று மற்றொரு திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறாள். அதில் ஒரு பாசுரத்தினால காட்டுகிறாள். மதுரை பதினாடி நம் தெருவின் நடுவே வந்திட்டு அப்படின்னு சொல்லுகிறாளாம். நம் தெருவின் நடுவே வந்துட்டு. நம் தெரு அப்படின்னா வடமதுரையில் ஆண்டாளுக்கு ஒரு தெரு இருக்கான். ஏதாவது சொந்த வீடு இருந்தா தானே அந்த வீடு என்ன தெருவில் இருக்கோ அதை நம்முடைய தெருன்னு சொல்ல முடியும். ஆண்டாள் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆனால் வடமதுரையை பாடும்போது நம்முடைய தெரு அப்படின்னு சொல்லுகிறா. அப்ப அந்த தெருவில் அவளுக்கு வீடு இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். யார் ஆண்டாளுக்கு வீடு கொடுத்தான்னா மாலாக்காரருடைய கிரகம் தன்னதிரே என்று வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். மாலாக்காரர் அப்படின்னு ஒருத்தர் கண்ணனுக்காகவே புஷ்பத்தை தொடுத்து அதை கண்ணனுக்கு சூட்டக்கூடியவர் மாலாக்காரர். கண்ணன் கம்சனை கொல்லணுங்கிறதுக்காக வடமதுரைக்குள்ளே நுழைந்தான். யமுனையில தீர்த்தமாடினான். வண்ணானிடத்திலிருந்து வஸ்திரத்தை தானும் வாங்கி சாற்றிக் கொண்டான். அதுக்கப்புறம் மாலாக்காரருடைய கிரகம் இருக்கிறதுலேயே சின்ன தெரு. அந்த தெருவுக்குள்ள சிறிய வீடு. அந்த வீட்டுக்குள்ள கண்ணன் போய் அவருடைய பக்திக்கு மெச்சினவனான கண்ணன் அவருடைய கையால புஷ்பத்தை வாங்கி தான் அணிந்து கொண்டானே. அந்த மாலாக்காரர் பார்த்து இனிமே இந்த வீடு பெரியாழ்வாருக்கு சொந்தம் அப்படின்னு எழுதி வச்சிட்டாராம். ஏன் பெரியாழ்வாருக்கு எழுதி வைக்கணும்னா, மாலாக்காரரும் புஷ்ப கைங்கரியம் பண்ணினார். பெரியாழ்வார் ஆண்டாளுடைய தகப்பனார் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் அப்படின்னு பெயர். அவரும் அதே புஷ்ப கைங்கரியத்தை பண்ணினார். அப்படின்னா நான் செய்த தொண்டை எந்த பெரியாழ்வார் பண்ணினாரோ அவருக்கு தான் என் வீடு என்ன எழுதி வச்சிட்டாராம். இப்ப பெரியாழ்வார் இடத்திலிருந்து ஆண்டாளுக்கு அந்த கிரகம் வந்திருக்கான். அதனால அந்த தெருவை பார்த்து நம்முடைய தெரு என்று சொல்லுகிறாள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அவளை பார்த்து மாமான் மகளே என்று சொல்லுகிறாள். கூரத்தாழ்வான் என்பவர் பகவத் ராமானுஜருடைய சீடர். ராமானுஜருடைய சீடர்கள் அப்படின்னா முதல்ல கூரத்தாழ்வான் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேணும். இத்தனை தூரம் கூரத்தாழ்வானை இத்தனை பேர் கொண்டாடினாலும் கூட கூரத்தாழ்வான் பார்த்து எனக்கு இத்தனை பெருமை இருந்தாலும் முதலியாண்டானுக்கு இருக்கக்கூடிய பெருமை எனக்கு இல்லையே என்று குறைப்பட்டு கொள்வரான். முதலியாண்டானுக்கு என்ன பெருமைனா, முதலியாண்டான் ராமானுஜருக்கு மருமகனுடைய ஸ்தானம். அம்மான் அப்படின்னு சொல்லுகிறோம் மாமாவை, மருமான் அப்படின்னு சொல்லுகிறோமே. ராமானுஜருக்கு சீடராக இருக்கக்கூடியவர் முதலியாண்டான். அத்தோடு சேர்த்து உறவு. என்ன உறவு அப்படின்னா மருமகன் அப்படிங்கிற உறவு. என்ன இருந்தாலும் சீடன் அப்படிங்கிற உறவு தானே எனக்கு. முதலியாண்டானுக்கு அப்படி இல்லையே. தானே சிஷ்யனாகவும் இருக்கிறார், ராமானுஜருடைய திருமேனி சம்பந்தம் படைத்தவராகவும் இருக்கிறாரே. அதனால முதலியாண்டானுக்கு இருக்கக்கூடிய பெருமை எனக்கு கிடையாது என்று கூரத்தாழ்வான் தெரிவிப்பறான். இது ஆண்டாள் பார்த்து நானுமே ராமானுஜருக்கு ஒரு உறவு வேணும் என ஆசைப்பட்டாள். அதனால ராமானுஜரை பார்த்து ஆண்டாள் நம் அண்ணரே வாரும் அப்படின்னு அழைச்சாளாம். ஆண்டாள் திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய பகவானுக்காக 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார வடிசில் சமர்ப்பிக்கிறேன் ஆசைப்பட்டாள். ஆனால் நிறைவேற்ற முடியவில்லை. ராமானுஜர் நிறைவேற்றினார். தங்கையினுடைய ஆசையை அண்ணன் தானே பூர்த்தி செய்வன். அப்ப என்னுடைய ஆசையை ராமானுஜர் பூர்த்தி செய்து விட்டார். அதனால ராமானுஜரை பார்த்து நம் அண்ணரே வாரும் என்று ஆண்டாள் அழைத்தாளாம். அதனால ஆண்டாளே பார்த்து ராமானுஜரோடு ஒரு திருமேனி சம்பந்தம் வேணும் என்று ஆசைப்பட்டாளே. பகவானுடைய அடியவர்களோடு திருமேனி சம்பந்தம் இருந்தால் அதுவே நமக்கு ஞான பக்தி வைராக்கியங்களை மூட்டி வைகுண்டத்திலே சேர்த்துவிடும் என்பதை ஆண்டாள் மாமான் மகளே என்கிற பெண் பிள்ளையினுடைய அழைப்பை அழைத்து காட்டினாள். இந்த அர்த்தங்களை எல்லாம் காட்டின ஆண்டாளுடைய திருவடித் தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். Shivaya.
நமः சிவாய. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாகப் பெற்ற உன்னடியோம், உன்னடியார் தாழ்பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல், என்ன குறையுமிலோம் ஏலோர் எம்பாவாய் என்பது இந்த திருப்பாட்டு. இந்த பாடலின் முதல் 2 வரிகள் இறைவனாரை போற்றக்கூடிய வரிகள். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே. என்ன அழகான வர்ணனை! நம்முடைய வீட்டில் ஒரு பொருள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த பொருள் நெடுங்காலமாக இருக்கிறது. சில வீடுகளிலே சொல்லுவார்கள், இந்த மிதிவண்டி தெரியுமா, இது எங்கள் தாத்தா பயன்படுத்தியது, அதன் பின்னர் எங்கள் தந்தை பயன்படுத்தியது, என்னுடைய அண்ணன் பயன்படுத்தி இப்போது நான் பயன்படுத்துகிறேன். சில பொருட்களை, மேஜையை, நாற்காலியை பார்த்து காட்டிச் சொல்லுவார்கள், இது 3 தலைமுறையாக எங்கள் வீட்டில் இருக்கிறது, 4 தலைமுறையாக இருக்கிறது. ஆன்டிக் வேல்யூ என்று அந்த பொருளுக்கு மதிப்பு கூடும்.
அப்படி கணக்கு போட்டு பார்த்தால் இந்த அண்ட பகிரண்டத்தில் மிக பழமையான பொருள் எது? இந்த அண்ட பகிரண்டத்தில் மிக பழமையான பொருள் பரம்பொருள்தான். எல்லாவற்றுக்கும் பழமையாக இது தோன்றுவதற்கு முன்னால், இது தோன்றுவதற்கு முன்னால், இது தோன்றுவதற்கு முன்னால் இவர்தான் என்றைக்கு தோன்றினார் என்றே எங்களுக்கு தெரியாதே, ஆதியும் அந்தமும் இல்லாதவராயிற்றே. ஆகவே இருக்கக்கூடிய பொருளுக்கெல்லாம் பழசுக்கும் 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 பழசாக முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள். சரி, ஒரு பொருள் புதியது என்று சொல்லுகிறோம். இது நேற்று வாங்கியது புதியது. நேற்று வாங்கியது என்ன? இன்றைக்கு அதற்கு பின்னால் வாங்கியாகிவிட்டது. பழைய பொருட்களை சொல்லும்போது முன்னை பழம்பொருட்கும் பழம்பொருளே என்று இறைவனை அழைத்த மாணிக்க வாசகர், புதுமையை சொல்லும்போது புதிய பொருளுக்கும் புதிய பொருளே என்று சொல்லவில்லை, சற்றே அந்த வார்த்தையை மாற்றி போட்டார். பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே என்றார். என்ன பொருள்? இன்றைக்கெல்லாம் கணினிகளை பயன்படுத்துகிறோம். கணினிகளில்தான் இந்த புதுமை மாறிக்கொண்டே இருப்பதை வெகு வேகமாக காணலாம். நேற்று நான் வாங்கியது 7th ஜெனரேஷன் என்று வைத்துக்கொள்வோம். இன்று காலையில் 8th ஜெனரேஷன் வந்துவிட்டது. அவ்வளவென்ன, இன்று மாலைக்குள்ளே 9th ஜெனரேஷனை எப்படி கட்டுவிக்கலாம் என்று ஒரு அறிஞர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். புதுமை என்பது பொருளில் இல்லை, பழமை என்பது பொருளில் இருக்கிறது. ஆனால் புதுமை பொருளில் இல்லை. காரணம் என்னவென்றால், நான் வாங்கிய பொருள் புதுசு என்று நான் சொல்லுவதற்குள்ளேயே இந்த புதிய பொருளை காட்டிலும் இன்னும் புதுமையாக ஒன்றை செய்வதற்கு ஏதோ ஒரு உள்ளத்தில் திட்டம் போடப்படுகிறது. சிந்தனை மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே புதுமை என்பது அந்த சிந்தனையில், அந்த சிந்தனையின் வீச்சில் அதைவிட புதியதாக ஒன்று சிந்திக்க பெறுகிறது. இந்த பொருள் புதியது என்று சொன்னால் இந்த பொருளை காட்டிலும் அந்த சிந்தனை புதியதாக இருக்கும். எனவே இங்கே மாணிக்க வாசகர் என்ன சொல்லுகிறார்? பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே. புதுமை, இந்த புதுமை பெயர்வதற்குள்ளாக இன்னும் புதியதாக தோன்றக்கூடிய அந்த புதிய தன்மை இருக்கிறதே, அந்த தன்மையாக இருக்கக்கூடியவனே முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் அடியோம். நாங்கள் யார் தெரியுமா? நாங்களெல்லாம் உன்னுடைய அடியவர்கள். திருவெம்பாவை பாடல்களிலேயே இந்த பாடல் சற்றே திருப்பு முனையாக அமைகிறது. இதுவரைக்கும் வந்த பாடல்களெல்லாம் உள்ளுக்குள்ளே உறங்கக்கூடிய பெண்ணை புறத்தே நிற்கிற பெண்கள் எழுப்புகிற பாடல்களாக இருக்கும். ஆனால் இந்த பாடல் எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்து நாங்கள் உன்னுடைய அடியவர்கள் என்று இறைவனிடத்திலே நேரடியாக பேசக்கூடிய பாடலாக இருக்கும். உன்னை பிரானாக பெற்ற உன் அடியோம். நீயே எங்களுக்கு தலைவன், உன்னை தலைவனாக கொண்டோம், உனக்கு நாங்கள் அடியவர்கள், உன் அடியார் தாழ்பணிவோம். உனக்கு மாத்திரமில்லை, உன்னுடைய அடியார்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் அடியார்கள். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்றுதானே பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அடியார்கள் யாரோ அந்த அடியார்களின் அடியார்களுக்கும் நாங்கள் அடியவர்கள் என்று சொல்லிக் கொள்வதுதான் உண்மையிலேயே ஆண்டவனை வணங்கக்கூடிய தன்மை. எனவே உன்னடியார் தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் நாங்கள் மறுக்காமல் செய்து கொடுப்போம். அவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்வோம், அவர்களுக்கு நாங்கள் கைங்கரியம் செய்வோம். அன்னவரே எம் கணவர் ஆக வேண்டும். அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இந்த பாவை நோன்பு என்பதே கூட நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் செய்யக்கூடிய நோன்பு என்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. அந்த ஐதீகத்தை பின்பற்றி கொண்டு இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கணவன் சிவனடியாராக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? சிவனடியாராக இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய செயல்களையெல்லாம் நாங்கள் தவறாமல் தட்டாமல் செய்வோம். அவர் உகந்து சொன்ன பரிசே நாங்கள் தொழும்பாய் பணி செய்வோம். அன்னவரே எம் கணவர் ஆகுதியேல், இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்கிதியேல் என்ன குறையும் இலோம். திருமணமாக வேண்டிய பெண்கள் என்ன கேட்கிறார்கள்? எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கணவன் சிவனடியாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை அவர் சிவனடியாராக இல்லாமல் போய்விட்டால், சிவபெருமானே உனக்கு நாங்கள் செய்யக்கூடிய இந்த கைங்கரியத்தை எல்லாம்
தொடர்ந்து வரக்கூடிய எங்களுடைய லௌகீக வாழ்க்கையில் நாங்கள் தொடர முடியாமல் போய்விடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை எங்களுக்கு தந்துவிடாதே, எப்போதாக இருந்தாலும் நாங்கள் உன் அடியாராக இருப்பதற்கான சூழலை கொடு. அது மாத்திரமில்லை, இந்த பாடலில்தான் எல்லோருமாக சேர்ந்து அந்த இறைவனை நாடி இறைவனிடத்திலே பேசுகிறார்கள். இதுவரைக்கும் திருவம்பாவையின் இந்த 9 பாடல்களிலே இருந்த முறை இந்த பாடலில் மாறுகிறதல்லவா? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்தியையும் அவர்கள் தட்டி எழுப்பினார்கள். சர்வபூத தமனி, பலப்பிரதமனி, பலவிகரணி, கலவிகரணி, காளி, ரௌத்ரி, வாமை, ஜேஷ்டை என்று 8 சக்திகள். இந்த 8 சக்திகளும் நம்முடைய உடம்புக்குள்ளே, நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலுக்கான சக்திகள். இந்த சக்திகளையெல்லாம் தட்டி எழுப்பி கடைசியில் மனத்தை எழுப்ப வேண்டும். அதுதான் மன உன்மணி சக்தி, மனோன்மணி சக்தி என்று சொல்லுகிறோமே, அந்த மன உன்மணி. உன்மனம் என்றால் எழுப்புதல். இந்த மனத்தை எழுப்ப வேண்டும். என்னதான் கண் இருந்தாலும், காது இருந்தாலும், கை இருந்தாலும், கால் இருந்தாலும், மனம் இருந்தால்தான் இவையெல்லாம் செயல்படும். எனவே இந்த மனத்தை எழுப்ப வேண்டும். அப்படி மனத்தை தட்டி எழுப்புகிற நிலையில், மனோன்மணி சக்தியை எழுப்புகிற நிலையில் இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து சொல்லக்கூடியது, நாங்கள் எப்போதும் உனக்கு அடிமை. காலம் காலமாக எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கி நாங்கள் எப்போதும் இறைவனே உனக்குத்தான் அடிமை. எனவே இந்த அடிமையிலிருந்து நாங்கள் விலகிவிடாமல், நாங்கள் செய்யக்கூடிய இந்த கைங்கரியத்திலே இருந்து நாங்கள் அகன்று விடாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு வேண்டுமென்றால், லௌகீக வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் எங்களுக்கு தேவை. எங்கள் உள்ளம் உன்னிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட உள்ளத்தை நாங்கள் உன்னிடத்திலேயே வைத்திருக்க வேண்டுமென்றால், எங்களை சுற்றி இருக்கக்கூடிய உலகாயதத்திலும் நாங்கள் அப்படிப்பட்ட சூழலை சந்திக்க வேண்டும். மாற்றி சந்திக்கும்படியான ஒரு நிலைமையை எங்களுக்கு தந்துவிடாதே என்று இவர்கள் கேட்கிறார்கள். மனத்தை பொறுத்தவரையில் இந்த மனம் உலகாயதத்தில் இருக்கக்கூடிய மற்றவற்றுக்கு ஆட்பட்டு அங்கே இங்கே என்று தரிகட்டு போய்விடக்கூடாது. அதைத்தான் பெண்கள் கேட்பது போல இந்த பிரார்த்தனை நமக்கு காட்டுகிறது. மனம் எப்படி கேட்கிறது? எங்களுக்கு கணவராக சிவனடியார் வர வேண்டும் என்று அங்கே பெண்கள் கேட்கிறார்கள். ஆனால் இந்த மனம் எப்படி கேட்க வேண்டும்? நான் எப்போதும் உன்னிடத்திலேயே இருக்க வேண்டும் இறைவனே, உன்னுடைய காலடியிலேயே என்னுடைய மனத்தை நான் போட்டு வைத்திருக்க வேண்டுமென்றால், என்னுடைய மனம் மற்ற ஆடம்பரங்களை பார்த்து போய்விடக்கூடாது. அந்த ஆடம்பரங்களெல்லாம் எனக்கு ஏதோ அரசன் என்று நினைத்து, அந்த ஆடம்பரங்களெல்லாம் எனக்கு ஆண்டவன் என்று நினைத்து, அந்த ஆடம்பரங்களெல்லாம் என்னை வாழ்விக்கும் என்று நினைத்து நான் அங்கே போய்விடக்கூடாது. எனவே என்னுடைய உள்ளம் தரிகட்டு போகாமல் இருக்க வேண்டும். லௌகீக வாழ்க்கையில் என்னுடைய சாதாரண வாழ்க்கை தரிகட்டு போகாமல் இருக்க வேண்டும். என்னுடைய உள்ளம் இங்கே ஆன்மீக வாழ்க்கையில் தரிகட்டு போகாமல் இருக்க வேண்டுமென்றால், அப்படிப்பட்ட சூழலை எனக்கு தந்துவிடாதே. வேறு ஏதோ பொருளை பார்த்து அதுதான் உகந்தது என்று நான் போகும்படியாக வைத்து விடாதே. என் உள்ளத்தில் எப்போதும் வாசம் செய்யக்கூடிய நீ எனக்கு கணவனாக இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று கேட்பதாக இருக்கக்கூடிய பாடல். சொல்லப்போனால் இறைவன்தான் புருஷோத்தமன். அந்த இறைவனை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் பெண்கள்தான், பெண்மை நிலையில் இருக்கக்கூடிய உயிர்கள்தான் என்பதுதான் தத்துவம். அந்த வகையில் இந்த மனம், இந்த ஆன்மாவின் மனம், இந்த ஆன்மா பெண் என்றால், இந்த ஆன்மாவின் மனம் அந்த இறைவனையே புருஷனாக பார்த்து, புருஷோத்தமனாக பார்த்து, ஆங்கவரே எமக்கு கணவர் ஆக வேண்டும் என்று கேட்பதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. காரைக்காலம்மையின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு தடங்கலை மணிவாசகப் பெருமான் எண்ணி பார்த்திருப்பாரோ என்று எண்ணத் தோன்றுகிற பாடல். அந்த நிலையில் இறைவனே எங்களுக்கு நீதான் எப்போதும் சொந்தமாக இருக்க வேண்டும், உன் காலடியில் நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று யாசிக்கிற பாடல். திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தவளான ஆண்டாள் 5வது பெண் பிள்ளையை இப்பாசுரத்தினாலே எழுப்புகிறாள். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்
மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். எல்லாரும் நோன்பு நோற்று பெற வேண்டிய கண்ணனை நீ நோன்பு நோற்காமலே பெற்றிருக்கிறாயே. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். கண்ணனுக்கு உடல் கொடுத்தபடியினாலே எங்களுக்கு வாயையும் கொடுக்காமல் பேசவும் இல்லாமல் செய்கிறாயோ. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்றத்துழாய்முடி நாராயணன். நீங்கள் சாயங்காலத்திலிருந்து வந்து வாசலில் நிற்கிறீளே, அப்போ கண்ணன் எப்படி என் வீட்டுக்குள்ளே வர முடியும்? திருவெம்பாவையின் 10வது பாடல் மனோன்மணி என்கிற சக்தியை எழுப்பி உள்ளமும் உணர்வும் அனுபவமும் ஒருமுகப்பட்டு அந்த இறைவனிடத்திலே போய் இறைஞ்சி நின்றி இறைவனுடைய அருளை கடாட்சிப்பதாக கேட்கக்கூடிய பாடல். அந்த வகையிலே இந்த பெண்களெல்லாம் அந்த இறைவன் சந்நிதியில் போய் நிற்கிறார்கள். அந்த இறைவனுடைய பெருமையை வாயார போற்றுகிறார்கள். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். இறைவனுடைய திருப்பாதம் எங்கே இருக்கிறது? திரு அடி எங்கே இருக்கிறது? திருமுடி எங்கே இருக்கிறது? இதுதானே திருவண்ணாமலையில் நடந்த புராணச் சம்பவம். இப்போது இந்த பெண்கள் அந்த சம்பவத்தையே வைத்துக்கொண்டு அந்த இறைவனை போற்றுகிறார்கள். கருட புராணத்தை எப்போது வாசிக்கலாம், எப்போது வாசிக்க கூடாது? இந்த உலகத்தில் முதல்ல வேதங்கள்லாம் தோன்றினது. இந்த வேதங்கள்லாம் தோன்றின உடனே எல்லாம் ஒரே மலையாட்டம். அப்போ வியாச மகர்ஷி இந்த வேதங்கள்லாம் தொகுத்து 4 வேதங்களாக பிரிக்கிறார். ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், வேதங்கள்லாம் பிரித்து அதுக்கப்புறம் அந்த வேதங்களுக்கெல்லாம் சூத்திரங்கள்லாம் எழுதுகிறார். அந்த வேதங்கள் சூத்திரங்கள்லாம் எழுதி அந்த வேதம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஜீவராசிகள்லாம் எல்லாருக்கும் எல்லா விஷயம் புரியும் சொல்ல முடியாது. நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும், நம்ம திருப்பி திருப்பி படிப்போம். நமக்கு அதில் என்ன சொல்லியிருக்கான்றது புரியாது. தகுந்த ஆசிரியர்களை வச்சு அதுக்கு விளக்கம் கேட்கும் பொழுது தான் அந்த தகுந்த விளக்கங்கள்லாம் கிடைக்கும். அது மாதிரி பண்ணும்பொழுது வியாச பகவான் மானுடன் தழைக்கிறதுக்கோசரம், மனுஷாருக்கெல்லாம் நல்ல விதத்தில் புரியணுன்றதுக்கோசரம் புராணங்கள்லாம் எழுதுகிறார். சின்ன சின்ன கதைகளாக ஒரு தலைப்பில் அக்னி புராணம், சிவபுராணம், விஷ்ணு புராணம் அப்படின்னு 18 புராணங்கள் எழுதுகிறார். அந்த புராணங்கள் ஒவ்வொரு புராணங்கள்லேயும் ஒவ்வொரு கதைகள். அந்த கதைகள் மூலமாக மானுடத்துக்கு சில செய்திகள்லாம் சொல்கிறா, அனுஷ்டானங்கள் சொல்கிறா, பூஜை எப்படி பண்ணணும், புஷ்பங்கள்லாம் எப்படி பறிக்கணும், பிரிவாகிட்ட எப்படி நடக்கணும், ஜீவராசிகள்கிட்ட எப்படி நடக்கணும். ஏன்னா எல்லாத்துலேயும் சுவாமி இருக்கான். சுவாமி இல்லாததே கிடையாது. புஷ்பத்தில் கூட உயிர் சக்தியாக சுவாமி இருக்கான். எல்லாமே அவருடைய சுரூபம் தானே. அதனால தான் சப்தசதியில் சொல்லும்பொழுது யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சம்சிதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. எல்லா வடிவங்களிலும் இருக்கக்கூடிய அன்னையே உன்னை வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி எல்லா சுரூபத்திலையும் சுவாமி இருக்கா. சுவாமி இல்லாத இடமே இல்லை. அப்படி சுவாமியுடைய பெருமைகள், சுவாமியுடைய தன்மைகள் ஒவ்வொருத்தர் எப்படி பார்க்குறாலோ அதுக்கு ஏற்றபடி இருக்கா. ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் இருக்கான்னு சொல்லி சொன்னோம்னா அந்த தலைவன்
மனைவி கிட்ட இருக்கும்பொழுது அவன் ஒரு எப்படி இருப்பான், பந்துக்கள் இடத்துல இருக்கும்பொழுது அவன் எப்படி இருக்கான், அவனுக்கு பிறந்த குழந்தைகளோட அவன் ஒரு தகப்பன ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கான், தன்னுடைய ஆச்சாரியன்கிட்டக்க அவன் எப்படி இருக்கான், சக ஊழியர்கள்கிட்டக்க எப்படி இருக்கான், அவன் எஜமான்கிட்டக்க எப்படி நடக்கணும், அப்படி அந்த தர்மங்களை எல்லாம் சின்ன சின்ன கதைகளாக ஒவ்வொரு புராணத்தில் தொகுத்து கொடுக்குறான். அப்படி சொல்லிகிட்டே வரவா இந்த கருட புராணம்னு ஒரு புராணம் சொல்கிறா. அந்த கருட புராணத்தில் அந்த ஜீவனாகப்பட்டது எப்படி இந்த உலகத்தில் ஜனிக்கிறது அப்போ சொல்கிறா. இந்த ஆகாச பெருவெளியில் பஞ்சபூதங்களில் இந்த ஜீவன் கலந்துருக்கான், இதெல்லாம் அதில் கலக்குமா. அதுக்கப்புறம் தாதுக்களில் நாம் சாப்பிடக்கூடிய உணவுக்கள்லாம் அது கலந்து ஒரு புருஷனுடைய சரீரத்தில் போய் தங்கிறது. அப்படி புருஷனுடைய சரீரத்தில் தங்கி அந்த புருஷனுடைய உயிர் அணுக்கள்லாம் கலந்து அந்த ஜீவன் அப்படி கலந்துருக்கு. அதுக்கப்புறம் தாயாருடைய சரீரத்தில் பிரவேசம் பண்ணி சில காலம் அங்கே தங்கி அதுக்கு முழு உருவம் கிடச்சி இந்த உலகத்தில் ஜனனமாகிறது. ஜனனமான உடனே அந்த ஜீவனாகப்பட்டது திரும்பி தன்னுடைய ஜீவனாக இருந்து சரீரத்தோடு இருக்கும் பொழுது என்னென்ன செயல்கள் செய்கிறதோ அதெல்லாம் செஞ்சு திருப்பி தன்னுடைய பயணத்தை தொடங்கி ஒவ்வொரு நிலைகளாக அடைஞ்சு தன்னுடைய இலக்கு தான் எங்கேருந்து வந்ததோ அந்த இலக்கு கிட்ட போய் சேருது. அப்படி அந்த இலக்கை போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அதனுடைய நிலைகள் எப்படி ஆடுறது சொல்லக்கூடியது தான் கருட புராணம். ஒரு ஜீவன் இந்த உலகத்திலேருந்து மறைஞ்ச உடனே அது என்னென்ன நிலைகளில் அடையிறது, என்னென்ன சரீரத்தை அடையிறது, எந்தெந்த சரீரத்தில் என்னென்ன அவஸ்தைகள் படுறது, அந்த அவஸ்தைகள்லாம் தீர்க்கறதுக்கு அந்த வம்சாவளியில் வந்தவா என்ன செய்யணும், அதான் பிதுர்கர்மாக்கள்னு சொல்கிறது. யாராவது ஒருத்தர் சுவாமி கிட்டக்க போயிட்டார்னு சொன்னோன்னா உடனே என்ன பண்ணுறோம், அவர் தன்னுடைய இலக்கை நோக்கி போயிட்டார்னு சொன்னோடனே அதுக்குண்டான கர்மாக்கள், அதுக்குண்டான செய்ய வேண்டிய செயல்கள்லாம் விடாமல் செய்யணும். மிகப்பெரிய சக்தி உண்டு. இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் கருட புராணம். அதனால் யாராவது ஒரு வீட்டில் இது மாதிரி ஒரு துக்க நிகழ்வுகள் நடந்துருத்துன்னா அந்த சமயத்தில் இந்த கருட புராணம் வாசிக்கணும். இந்த கருட புராணம் வாசிக்கும் பொழுது அந்த 10 நாட்கள் தான் வாசிக்கணும். இந்த 10 நாட்கள் வாசிக்கும் பொழுது அந்த ஜீவன் அந்த வீட்டில் தங்கியிருக்குமா. கூட்டுலேருந்து சரீரத்திலேருந்து கிளம்பின ஜீவன் உடனே இலக்க போய் அடைஞ்சிடாது. அந்த சரீரம் மாறுறது இந்த 10 நாள். அந்த வம்சாவளியில் வந்த பித்துர்கள், தாத்தா, தாத்தாவுடைய அப்பா, தாத்தாவுடைய அப்பாவுடைய அப்பா, அது மாதிரி பாட்டி, அம்மா, பாட்டி, பாட்டியுடைய மாமியார், அந்த பாட்டியுடைய மாமியார், இப்படி அந்த வம்சாவளிகள்லாம் கூப்பிட்டு அர்க்கியம் கொடுத்து இது மாதிரி இந்த ஜீவன் கிளம்பிடுத்தோ, இவா கிளம்பியிருக்கா, இவாளுக்கு நல்லபடியாக சரீரம் கிடைக்கணும், பிரேத சரீரம்ன்றத இதில் இருக்கா, இவாளுக்கு பூத சரீரம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா. இந்த பிரார்த்தனை பண்ணுறக்கூடிய 10 நாட்கள். அதனால தான் அது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தால் எங்கேயும் போகக்கூடாது, விபூதி இட்டுக்கப்படாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஆபரணங்கள் போட்டக்கூடாது அப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னா அந்த ஜீவன் அந்த வீட்டிலையே தங்கியிருக்கும். அவள் எங்கே போனாலும் சரி, எங்கே நடந்தாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, அது அவள் கூடயே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கருட புராணத்தை வாசிக்க சொன்னோன்னா அது சந்தோஷப்படும். ஓ, நம்ம பயப்பட வேண்டாம், நமக்கு வழி இருக்குது, இந்த புராணத்தில் சொல்லியிருக்கா, இவா சொல்கிறாப்ப, அது கேட்கும். அதனால தான் அது மாதிரி நடந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் பக்ஷணங்கள், காஃபி, பானம், ஏதாவது பானகம் பண்ணால்னா அதை எடுத்து போய் வச்சு அதுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாள். அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அது சஞ்சலமாகவே இருக்கும்.
நாம் கிளம்பி சுவாமிகிட்ட போகிறதுக்கு வந்துட்டோம், நம்ம நிலை என்ன ஒன்றுமே தெரியலையே, இவாலையும் விட முடியல, நம்ம அங்கேயும் போக முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு தவிக்கும். அப்போ இந்த கருட புராணத்தை வாசிக்கும் பொழுது இந்த கருட புராணத்தில் இந்த நிலைகள்லாம் சொல்கிறா, இந்த நிலையில் இந்த நிலையை அடையணும் சொல்லலாம். அப்போ அதுக்கு காது கேட்கும், உணர்வுகள்லாம் இருக்கும். அப்போ இந்த புராணத்தை கேட்ட உடனே சந்தோஷமடையும். ஓ, நமக்கு இதெல்லாம் இருக்குது, நமக்கு இந்த சரீரம் இப்படி மாறி பூத சரீரம் வரும். இந்த பூத சரீரம் வந்துடுதுன்னா ஒவ்வொரு நாட்கள் நம்மளுடைய பயணம் எப்படி போகிறது, நம்ம இந்த பாதையில் போக போகிறோம், இந்த பாதையில் போகும்பொழுது இன்னென்ன பேரை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு தைரியம் வருது. இது ஆன உடனே கடைசியாக இந்த நிலையை நம்ம அடைவோம். இந்த இலக்கை அடைஞ்ச உடனே நமக்கு திருப்பி நம்மளுடைய செஞ்ச நல்வினை தீவினைக்கு ஏற்ப நமக்கு இன்ன கதி கிடைக்க போகிறது, இதெல்லாம் இந்த புராணத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு ஆனந்தப்படும். அதனால் அது மாதிரி நடந்த இடங்களில் தான் இந்த கருட புராணத்தை வாசிக்கணும், அவசியம் வாசிக்கணும். சரி, தகுந்த ஆசிரியர் இல்லை, வாசிக்க முடியலன்னா நாமளாவது இப்போல்லாம் நிறைய புஸ்தக கடையிலெல்லாம் கிடைக்கிறது, அதை அந்த சமயத்தில் வாங்கி வாசிச்சுட்டோ மேலே ஓரமாக எடுத்து வச்சிடணும். ஏன்னா அதோடைய தேவை முடிஞ்சு போயிடுது. எது நமக்கு தேவையோ, சாஸ்திரத்திலே என்ன சொல்லியிருக்குன்னா, எந்தெந்த தேவைகள் ஏற்படுறதோ அந்த தேவைகளுக்கு ஏற்றபடி தான் அதெல்லாம் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் தேவையில்லாத நேரத்திலலாம் பண்ணக்கூடாது. அது பண்ணும்பொழுது விபரீதமான சில விளைவுகள்லாம் அதை கொடுத்துரும். அதனால் அது மாதிரி காலங்களில் தான் இந்த கருட புராணம் வாசிக்கணும், மற்ற நேரங்களில் வாசிக்கப்படாது. வினாக்களை அனுப்ப அருள் நேரம் ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 6,32,000.